ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்தையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடனையும் சொல்லி நாங்கள் எப்படி பட்ஜெட் போடுறது, எங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை நாங்கள் எப்படி அடைக்கிறது, அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்களுக்கான பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது கடன்கள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கானது பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தது அவங்களுக்கு 20,000 ரூபா வருமானம் இருக்குது. பட் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நாங்கள் எப்படி பட்ஜெட் போட்டு இந்த 1 லட்ச ரூபா கடனை நாங்கள் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி வழி கேட்டிருந்தாங்க. அதற்கான டிப்ஸ் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னென்னா கடனை கண்டிப்பாக நம்ம அடைச்சே ஆகணும். அதற்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வருமானத்திற்குள் மட்டுமே செலவுகளை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கடனோட இதை அடுத்த ஒரு கடன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான வழிகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனசில் வைக்க வேண்டிய விஷயம் சிக்கனம் சிறு சேமிப்பு. இந்த சிக்கனமும் சிறு சேமிப்பும் இருந்துச்சுன்னா கடன் தன்னால் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய கருத்தும். அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பட்ஜெட் போட்டு எப்படி இந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே செலவுக்கு முன் சேமிப்பு அப்படிங்கிறது தான் நான் மேக்ஸிமம் பட்ஜெட் பிளானிங்கில் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய 20,000 ரூபா வருமானத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய செலவுகள் என்னவா இருந்தாலும் செலவுக்கு முன்னாடி சேமிப்பு ப்ளஸ் கடன் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். நீங்கள் கேட்கலாம், இவங்களுக்கே 1 லட்ச ரூபா கடன் இருக்குது, இவங்க எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக எவ்வளோ உங்களுக்கு கடன் இருந்தாலுமே அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, கடன் இருக்கவங்க கூட இப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ சேமிக்கலாம், எவ்வளோ கடனுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 20,000 ரூபா வருமானம் இருக்குது அப்படின்னா 10% நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிடணும். அதாவது 2,000 ரூபா. இதை நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3,000 எடுத்துருங்க. அது இல்லாமல் சேமிப்புக்குன்னு ஒரு 2,000 ரூபா. அப்போ டோட்டலாக நம்ம நம்மளுடைய வருமானத்திலிருந்து முதல்ல ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 5,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்படி சேமிக்கலாம், எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த 5,000 ரூபா போக மீதம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 ரூபாயில் 5,000 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அவசியம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மீதம் நம்மளுக்கு 15,000 ரூபாய் இருக்கும். அப்போது நம்ம என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதத்திலேருந்து நம்மளுக்கு வருமானம் 15,000 ரூபாய் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த 15,000த்துக்கு எப்படி பட்ஜெட் போடுறது, எப்படி செலவுகளை நம்ம குறைக்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துடும். அதுக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சியும் செய்வோம். இப்போ செலவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தினச்செலவுகள், வார செலவுகள், மாத செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து செலவுகளை பண்ணுங்கள், பட்ஜெட்டும் போடுங்க. இப்போ நம்ம தினச்செலவுகளுக்கு எப்படி பணத்தை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 1,000 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சுருங்க. ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ போட்டு தினச்செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம தினச்செலவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கீரைகள் வாங்குவோம். அப்புறம் தினமும் ஏதாவது நம்ம தேவைப்படக்கூடிய பொருளை வாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த செலவுகளுக்கு நம்ம ஒரு 1,000 ரூபாய் தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வார செலவுகள். வார செலவுகள் அப்படிங்கிறது நம்ம காய்கறி வாங்குவோம், கறி வாங்குவோம், பழம் வாங்குவோம். அது இல்லாமல் வாரம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் இடையில பண்ணாத மாதிரி, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் காய் வாங்குவேன், வாரத்துக்கு ஒரு முறை தான் கறி வாங்குவேன், பழங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சிலரால் முடியும் அப்படின்னா 15 டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் வாங்கலாம். 15 டேஸ் ஒன்ஸுமே வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு செலவுகள் கண்டிப்பாக குறையும். இதுக்கு எப்படி நம்ம பட்ஜெட்டில் பணத்தை ஒதுக்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்க்கு வாரம் 300 ரூபா ஒதுக்கியிருக்கிறேன். 4 வாரத்துக்கு 1,200 ரூபா. இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், தக்காளி 70 ரூபா, 100 ரூபா இப்படி வித்துட்ருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 300 ரூபா ஒரு வாரத்துக்கு காய்கறிகளுக்கு ஒதுக்கியிருக்கிறீங்க. அப்புறம் வெங்காயம் வாங்கணும், அது இல்லாமல் காய்கறிகள் வாங்கணும். எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எந்த காய்கறிகள் அதிகமாக இருக்கோ அந்த காய்கறிகளோட நம்ம அளவாக ஒரு வாரத்திற்கு மட்டும் சமைக்கிற மாதிரியான காய்கறிகளை வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக
ரூ. 300 போதுமானதா இருக்கும். ஏன்னா, அத தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்வியும் வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு ரூ. 300 4 வாரத்துக்கு ரூ. 1200 அப்படின்னு நீங்க ஒதுக்கி வைக்கோங்க. இந்த என்விங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து ஷேர் பண்ணணும். எல்லா வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா, கறி தான் எடுத்து சமைப்பேன் அப்படின்னு இல்லாம, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வாரம் மட்டன் எடுக்கிறோம், சிக்கன் எடுக்கிறோம், மீன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வாரம் ஒரு முட்டை குழம்பு வச்சுட்டு அதோட விட்டுறலாம். அப்ப நம்மளுக்கு வந்து செலவு குறையும். கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வாரம் ஒரு ரூ. 250 வாங்குறீங்கன்னா, 4 வாரத்துக்கு ரூ. 1000. இப்ப பார்த்தீங்கன்னா, வார செலவுகளுக்கு மொத்தமா வந்து ரூ. 3400 நான் போட்டிருக்கேன். இதுவே வந்து நீங்க வந்து உங்களோட பட்ஜெட்டுக்குள்ள வராது. 4 பேருக்கு எப்படி போதுமானதா இருக்கும்? இல்லன்னா எங்க ஃபேமிலி வந்து பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுல வந்து இன்னும் ஒரு ரூ. 500 ரூ. 600 சேர்த்து ஒரு ரூ. 4000லிருந்து ரூ. 4500 வரைக்கும் நம்ம வந்து வார செலவுகள் பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஆனா, இந்த பட்ஜெட்குள்ள நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரூ. 1,00,000 கடன ரொம்ப சீக்கிரத்துல அடைச்சிற முடியும். அது மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. இப்போ மாத செலவுகள். நான் முதல்ல சொன்ன மாரி கண்டிப்பா ரெண்ட் வந்து நம்ம குடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க வந்து ரூ. 20,000 வருமானம் இருக்கவங்க சொந்த வீடா, வாடகை வீடா அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணல. அதனால நான் வந்து வாடகை வீடு மென்ஷன் பண்ணி ரூ. 4,000 வாடகை அப்படின்னு நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். இந்த மாதிரி கடன் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, லீஸுக்கு வீடு எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த வாடகை பணம் மீதமாகும். அத வந்து கடன் அடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதனால மோஸ்ட்லி பார்க்குற வியூவர்ஸ் வந்து, நீங்க வந்து வாடகை வீடா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா லீஸுக்கு போறதுக்கு, அதாவது ஒத்திக்கு போறதுக்கான வழிகள் இருக்குமா அப்படின்னு பாருங்க. அப்படி வழிகள் இருக்கு அப்படின்னா, ஒரு 4,00,000 5,00,000 7,00,000 அந்த மாதிரி உங்களால எவ்வளோ அ வ அமௌண்ட்ட வந்து குடுத்துட்டு ஒத்திகைக்கு இருக்க முடியுமோ, அத வந்து ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு வாடகை பணம் வந்து மாதா மாதம் மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மளிகை. மளிகை வந்து ரூ. 2,500 தான் போட்டிருக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருமே ஒருத்தவங்க ஒரு மாதத்திற்கு ரூ. 2,500 மளிகை ஜாமான் வாங்குறதுக்கான டிப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரேஷன்ல இருக்கக்கூடிய திங்ஸ வந்து நீங்க வந்து முழுமையா பயன்படுத்தலாம். பச்சரிசியா இருக்கலாம், புழுங்கல் அரிசியா இருக்கலாம், பருப்பு, எண்ணெய் என்னென்னலாம் நம்மளுக்கு சர்க்கரை எல்லாமே வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. இந்த ரூ. 2,500 போதுமானதா இருக்கும். இப்ப பால் பார்த்தீங்க அப்படின்னா 1,200, ஈபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 300 போட்டிருக்கேன். ரூ. 300 போதுமான்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வந்து கரண்ட் பில் கட்டுறோம். அப்ப 300 + 300 ரூ. 600 நம்ம அதாவது ரூ. 500 வரத்துக்கு நம்ம வந்து நெறைய டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈபி பில் குறையும். அடுத்தது வந்து கேஸு. சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ₹1000 தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால மாதம் ரூ. 500 எடுத்து வச்சீங்கன்னா, 2 மாசத்துல நம்ம கையில ரூ. 1000 இருக்கும். நம்ம வந்து கேஸ் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தது டிராவல் அப்படிங்கிறதுல நான் ஒரு ₹1000 காமிச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் செலவு இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பஸ் வந்து நம்மளுக்கு இப்ப லேடீஸ்க்குலாம் விட்டுருக்காங்க இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பட்சத்தில பெட்ரோல் செலவு, டிராவல் செலவு கண்டிப்பா குறையும். இதையும் நீங்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்ப மஸ்ட் அப்படின்னு ஆயிறதுனால, நான் மாதத்துக்கு ஒரு ரூ. 250 நம்ம ஒதுக்குற மாரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். மெடிக்கல் வந்து கண்டிப்பா ஒரு ரூ. 250 கையில வந்து எப்பவுமே எமர்ஜென்சி கேஷ் வச்சுக்கிட்டு இருக்க மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கங்க. அது இல்லாம இப்ப வந்து நான் இதுல வந்து பாலு, மளிகை, ஈபி, கேஸு, டிராவல் இப்படியெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இது இல்லாம இன்னும் நெறைய செலவுகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த செலவுகளுக்கு ஒரு ரூ. 400 ஒதுக்கிருங்க. அது இல்லாம நம்ம வந்து வீட்ல கேபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, சில கிராமங்கள்ல ரூ. 200 வந்து குடுத்தா போதும். சில இடத்துல ரூ. 250 இருக்கு. நான் வந்து இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 200 தான் ஒதுக்கியிருக்கேன். இப்ப மாத செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 10,600 ஒதுக்கியிருக்கேன். ரூ. 20,000ல கண்டிப்பா நம்ம வந்து 50% வந்து நம்மளுடைய நீட்ஸுக்காக ஒதுக்கணும். அப்படிங்கிறது தான் சரியான பட்ஜெட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பட்ஜெட்ட பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்ப பார்க்குற சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் வந்து கேட்கலாம். பட்ஜெட் பிளான் பண்ணிட்டீங்க. இந்த கடனை எப்படிங்க அடைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த ரூ. 1,00,000 கடன நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் ரூ. 5,000 முதல்ல நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த ரூ. 5,000ல ரூ. 4,000 நீங்க வந்து மாசம் மாசம் கட்டி அந்த லோன வந்து அடைங்க. அதே மாதிரி கூடுதலா ஒரு ரூ. 1,000 இருக்கு இல்லைங்களா? இந்த ரூ. 1,000 கண்டிப்பா எமர்ஜென்சிக்காக ஃபண்ட வந்து போட்டு வைங்க. ஏன்னா, நம்மளுக்கு வந்து எப்போ என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? அடுத்த நாள் என்ன நடக்கும்? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில நம்ம வந்து இந்த மாரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட வந்து இதுவரைக்கும் நம்ம எடுத்து வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிடுறோம். அதனால நீங்க வந்து ஒரு ரூ. 5,000 ரூ. 1,000 எமர்ஜென்சி ஃபண்டா ஒரு எஸ்பி அக்கவுண்ட்ல சேர்த்துக்கிட்டே வாங்க. அது ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்துற மாதிரி. மீதி இருக்கிற ரூ. 4,000 மாதம் மாதம் கட்டுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா சீக்கிரத்தில உங்களுடைய வருமானத்தில இருந்து கடன அடைச்சுட்டு நம்ம வந்து வெளியில வந்துர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.